ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு நேப்பி ரேஷ் லைட்டாக வந்துருந்துச்சு. சரின்னு சொல்லி ஒரு டாக்டர்கிட்ட போய் காமிச்சேன். அவங்க வந்து ஒரு லோஷன் ஹைட்ரில்லா லோஷன் கொடுத்தாங்க. அதை வந்து போட சொன்னாங்க, ட்ரை ஸ்கின்னாக இருக்குது. அதை ஃபுல்லாக போட்டவும் நேப்பி ரேஷ் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் 1 வீக் கிடச்சி மறுபடியும் போய் அவங்கக்கிட்ட காமிக்கவும் அவங்க வந்து மறுபடியும் ஒரு இது டெட்டி பேரில் நேப்பி ரேஷ் க்ரீம் அதை கொடுத்தாங்க. அப்புறம் அதை வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் கழிச்சு உடம்பு ஃபுல்லாக இப்படி கொப்பளமாக வந்துருச்சு. நான் காமிக்கிறேன் பாருங்கள். கை, கால், தொடை எல்லாம் கொப்பளமாக வந்துருச்சு. என்னன்னே தெரில. அதுக்கப்புறம் இந்த பாப்பா கிட்டேருந்து இன்னொரு பாப்பாவுக்கும் வந்துருச்சு. 2 பேபிக்குமே வந்துருச்சு. இங்கே பாருங்கள், பூரா கொப்பளமாக குட்டி குட்டியாக ஸ்டார்ட் ஆகி மறுபடியும் பெருசாகிக்குது. உடம்பு எல்லாமே பாவம். இந்த பாப்பா எப்படி இருக்கும்? நம்மளுக்கு ஏதாவது ஒரு புண்ணுனாலே நம்மளால் தாங்க முடியாது. இவங்க என்ன பார்த்து என்ன கொடுக்குறாங்கன்னு மறந்துட்டல. ஜிஹெச் போனால் தான் நல்லா பார்க்க மாட்டாங்க. நம்ம ப்ரைவேட்டுக்கு காசு எல்லாம் பண்ணலாம். அது பாருங்கள். அடுத்து இந்த மாதிரி முடி, இந்த மாதிரி அக்கல் சைடு எல்லாம் ஃபுல்லாக வந்துருச்சு. என்னென்னு ஃபஸ்ட்டு ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சொல்லணுமில்ல. சும்மா போனாலுமே டக்குன்னு நம்மக்கிட்ட இருந்து காசை வாங்குறது தான் பார்க்குறாங்களே ஒழிய நல்ல ட்ரீட்மெண்ட் பார்க்குற மாதிரியே எனக்கு தெரியலைங்க ப்ரைவேட்டில். இதுக்கு எம்டி டாக்டர் வேறு. எந்த பிரயோஜனமும் இல்லை. ஃபீஸ் மட்டும் வாங்குறாங்க. அது மாய்ஸ்சரைசர் இந்த டைம் போனால் இது ஒரு மாய்ஸ்சரைசர், அடுத்த டைம் போனால் அதோட க்ரீமு, முன்னாடி ஒரு க்ரீம் பின்னாடி ஒரு க்ரீம்னு மாற்றி தான் எழுதி கொடுக்குறாங்க ஒழிய என்ன ஏதுன்னு ஃபுல்லாக செக் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. சும்மா வாயில் பார்த்துட்டு சொல்லிவிட்டு எழுதி கொடுத்துட்டு போயிடறாங்க. செக் பண்ணமில்ல எதனால என்னன்னு எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒவ்வொரு க்ரீமும் மாற்றி கொடுத்துட்ருக்குறாங்க. இது எதுக்கு இப்படி கொடுக்குறாங்கன்னு எனக்கே தெரியலைங்க.